சூப்பர், வேற லெவலாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு படம். நெக்ஸ்ட் என்னென்னு வேற லெவல், சூப்பராக இருக்கு. ஃபாஸ்ட் ஆஃப் இது பிளாக் பஸ்டர் ஆகும். மியூசிக் அந்த அளவுக்கு இல்லை, பட் கண்டென்ட் சூப்பராக இருக்கு. நல்ல கண்டென்ட், நல்ல கதை. சூர்யா சருக்கு நல்லா ஹிட் ஆகும். நல்ல கண்டென்ட்டோட எடுத்திருக்காங்க. ஃபைட் தான் பிளாக் பஸ்டராக இருக்கு. தேங்க்யூ. இருந்தது காட் இமோஷனல் மூவியா இருந்தது, காமெடியாவும் இருந்தது, செம்ம காமெடி, எல்லாமே நல்லா இருந்தது. எனக்கு பிடிச்சிருக்கு. செம்ம பிடிச்சிருக்கு. பர்ஃபார்மன்ஸ் வந்து செம்மையா இருக்கு. காமெடிலாம் ஃபைட்லாம் சில இதெல்லாம், ஆனால் அவ்வளோவா ஃபைட்ஸ்லாம் இல்லை. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கம்பேக் வேற லெவல் படம். சூப்பராக இருந்துச்சு படம். எல்லாம் போய் பார்க்கலாம். பாருங்க, ஃபைட் சீன் எல்லாமே தெரியுது. சூப்பராக இருக்கு படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் கதை சூப்பராக நான் நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு எப்படின்னா இந்த இது அட்வொகேட்டு அந்த மாதிரி காட்டுறாங்க. ரெண்டாவது வந்துட்டு சாமி கதை சூப்பராகவே இருக்கு படம். பார்க்கலாம். எப்படி சொல்றது, இந்த கருப்பசாமி அது நல்லா இருக்கு. வேற மாதிரி காம்போ, வேற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. பரவாயில்ல, எதிர்பார்ப்போட வந்தோம். நல்லா இருக்குது படம். மூவி நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இல்லை சார், ஒவ்வொரு படமும் சூர்யா அது எப்பவுமே டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். என்னன்னாக்கா என்ன இருக்குன்னா, ஹரி படம் மாதிரி இருந்தது. கொஞ்சம் ஹரி சாரோட படம் மாதிரி இருந்தது. கொஞ்சம் அவரோட எப்படி மூவி இருக்கும் அது மாதிரி பார்த்த ஒரு விறுவிறுப்பாக இருந்தது. லாஸ்ட் சீன் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருக்குது. ஆனால் வந்து செகண்ட் ஹாஃபோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா இதுதான் எதுன்னு தெரியாது இல்லைங்களா, நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும்னு தெரியாது இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம போது தெரியுது இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு. ஆர்ஜே பாலாஜியோட காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. பரவாயில்ல சார், அவருதும் வந்துட்டு டிஃப்ரெண்டாக தான் இருக்குது. ஆனால் எதிர்பார்க்காதோட நல்லா தான் பண்ணியிருக்காரு. வில்லன் டைப் நல்லா தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது சார். பரவாயில்ல, நான் எதிர்பார்க்காதது. மியூசிக் சூப்பராக இருக்குது சார். செம்மையாக இருக்குது. மியூசிக் நல்லா இருக்கு. தேங்க்யூ. நல்லா இருந்ததுங்க. சூப்பராக இருந்தது. அவரோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருக்குது. இது எல்லாருமே அதை பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராகவே இருக்குது. எனக்கு எல்லாமே கொஞ்சம் விறுவிறுப்பாக தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பிரித்து பார்க்க தெரியல. சூப்பராகவே இருந்தது. அதுதான், பெரியவங்களாம் வந்து கூப்பிட்டு வந்து பார்க்கலாம், தப்பு இல்லை. தேங்க்யூ. சாரி, பரவாயில்ல. படம் நல்லா சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு இருந்தே ரொம்ப விறுவிறுப்பாக எல்லா இதுவும் நல்லா இருக்குது. எல்லா காட்சியுமே நல்லா இருக்குது. பைஸ்லாம் சூப்பர். நான் அவர் படம் பார்க்கறதுனா தான் நீ வந்தேன். நான் வெளியூர் திருவண்ணாமலை. அவர் படம் நான் ஊருக்கு போகிறேன். அதனால் அவர் படம்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவர் சண்டை காட்சி, அவருடைய கதை, டைரக்ஷன் எல்லாமே நல்லா இருக்கும் அவருக்கு. த்ரிஷாவை பார்க்குறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் அந்த காம்போ இருக்குது பார்த்தீங்களா, சூர்யா த்ரிஷா காம்போ, அது நல்லா சூப்பராக இருக்குது. நம்ம 6 படத்தில் இருக்க மாதிரி ஒரு நல்ல கான்செப்டில் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா லவ் ஸ்டோரியில் எதுவும் இருக்காது. அவங்களுக்கு வந்து இப்போது கருப்பாக இருக்கிறாரு, கருப்புக்கு நம்ம என்னென்ன பண்ணால் கருப்பு வருவான், சாமியாக வருவான். நம்ம இப்போது பம்பாடிச்சா தான் சாமி வரும். அந்த மாதிரி தான் ஒரு திருஷா வந்து எதனா ஒன்று பண்ணால் தான் சாமி வருவார். அந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது படம். சூப்பராக. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கதை மாதிரி போகும். ஒரு இன்சிடெண்ட்டை மாதிரி அதை ரிக்வெஸ்ட் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சூர்யா தரிசனம் தான். ஆர்ஜே பாலாஜியா சூர்யாவா, நீயா நானா அப்படின்ற மாதிரி போவோம். இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் மசாலா போடுறது யாருன்னா பிஜிஎம் தான், சாயா பேங்கர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா சாரோட ஒரு பீக் படமாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து இப்போது நிறைய இருக்கிற இந்த பட்சத்தில் சூர்யா சாருக்கு எந்த படமும் சரியாக போகல. அதனால் வந்து இது வந்து அவருக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஒரு நல்ல ஒரு க்ரோத் படமாக இருக்கும். இதை ஒரு பிகினிங்காக பார்க்கலாம் சாரோட செகண்ட் ஹாஃப். இல்லை கம்பேக்காக இருக்க வாய்ப்பு இல்லை. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா சார் ஹீரோ ரோல் மாதிரிலாம் இல்லை, அவர் கேமியோ ரோல் மாதிரி தான் பண்ணுறாரு. ஏன்னா வந்து சாமியாக இருக்கார், திடீர்னு வராரு போகிறாருன்னும் போது நம்ம ஹீரோவாக பார்க்க முடியாது. ஆர்ஜே பாலாஜி தான் ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணுறாரு. ஆனால் ஆர்ஜே பாலாஜிக்கு அவரை எடுத்து லாக் பண்ணுற அளவுக்கு அவர் நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காரு ஆர்ஜே பாலாஜி. அப்படி சொல்ல முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமி தரிசனம் தானே. ஒருத்தர் சாமியாக இருக்காருன்னா தப்பு நடந்தால் மட்டும் தான் சாமி வருவார்ல, அந்த மாதிரி தான் இது வருது. தப்பு ஆர்ஜே பாலாஜி இது பண்ணுறாரு, அது அவருக்கு ஃபுல்லாக டஃப் கொடுக்குறாரு. மூவி சூப்பராக இருந்துச்சு. சூர்யா சார் ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நல்ல மூவி இது. கண்டிப்பாக ஒரு ஜஸ்டிஸ்க்காக அந்த சாமி என்ன பண்ணுறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு. நைஸ் மூவி. எல்லோரும் வந்து கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு பிளாக் பஸ்டர் கம்பேக் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் எமோஷனாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் அதுக்கும் மேலே மாசாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. சூர்யாவும் த்ரிஷாவும் சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பாதி ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் சூர்யா சார் தான். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. ஆமாம், நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. ஏதோ இதுக்கப்புறம் நாடு நல்லா இருக்க போகிற மாதிரி தெரியுது. காமெடியாகவும் இருந்தது, சாமி படம் மாதிரி இருந்தது, இதுவாகவும் இருந்தது. ஒரு கட்டம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஹீரோக்கும் சாமி வேசப்படுறது நல்லா இருக்கு. எல்லாமே ரியல் லைஃப்பில் நடக்கிற ஒரு ஸ்டோரியோடு எடுத்து கடவுளை மிங்கல் பண்ணி இது பண்ணுறாங்க. நம்ம கடவுளை பார்த்து தான் திருந்தணும்னு அவசியம் இல்லை, மக்களாக பார்த்து திருந்திட்டாவே போதுமான. ஸ்டார்டிங் ஒரு 50 மினிட்ஸ் இல்லை, அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அவர் தான். நல்ல ரோல். இல்லை ஜஸ்ட் அது வேறு கான்செப்ட், இது வேறு கான்செப்ட், கூட ஹெல்ப்பர் மாதிரி. அப்படி தான். நல்லாயிருக்கு. தேங்க்யூ.